அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உடைய 5 பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். மார்க்கெட்டில் நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு மேபி நல்ல ரிட்டர்ன் கிடைக்கலாம். இன்னொரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸோ இல்லைனா ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுடைய பணத்தை இவங்க ஈக்விட்டி, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரொம்பவே அதிகமான ரிஸ்க் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசருடைய அட்வைஸ் கேட்டு கூட நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க மூலியமாக நீங்கள் SIP பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, நீங்கள் ரெகுலராக மந்த்லி SIP பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது என்னென்னா, ஒரே டைமில் ஒரு பல்கான அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் SIP பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா மந்த்லி 500 ரூபீஸ்லேருந்து நீங்கள் SIP இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே டைமில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண போகிறீங்கன்னா மினிமம் 5000 ரூபீஸ்லேருந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பல வருஷமாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமாக இந்த கிரிசல், வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன், இவங்க 2 பேருமே இவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாக SBI மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது கவர்மெண்ட்டுக்கு அண்டரில் வர ஒரு கம்பெனி. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் SBI மியூச்சுவல் ஃபண்டு என்னென்னா SBI மேக்னம் மிட் கேப் growth ஃபண்டு. இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக நீங்கள் இந்தியாவுடைய இந்த மிட் கேப் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு மிட் கேப் கம்பெனிஸில் ரொம்பவே அதிகமாக நம்பிக்கை இருக்குது. ஃபியூச்சரில் மிட் கேப் கம்பெனிஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், நல்ல ஒரு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குது, நல்லா க்ரோ ஆகும், அது மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக நீங்கள் இந்தியாவுடைய வெவ்வேறு செக்டாரோடைய மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமொபைல், ஃபினான்ஷியல், கேபிட்டல் குட்ஸ், ஹெல்த் கேரு, கெமிக்கலு, சர்வீஸு, கன்ஸ்ட்ரக்ஷனு, டெக்ஸ்டைல்ஸு, இது மாதிரி ஏகப்பட்ட செக்டாரோடைய மிட் கேப் கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் 92.2% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 7.6% கேஷில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா T-பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் மிட் கேப் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, அதாவது என்னென்னா மிட் கேப்போடைய ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்பவே அதிகமான ரிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இல்லைனா பாஸ்ட் டேட்டாஸில் வச்சு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா, லாஸ்ட்டு 3 இயர்ஸில் 23.7%, லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 23.9% ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது என்னென்னா வருஷம் ஆனுவலாக இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வருது. ஸோ அதனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு மேபி இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம், அது மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு யூனிட்டோடைய NAV வேல்யூ என்னென்னா, அதாவது என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேரோடைய ப்ரைஸ் என்னென்னா, அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு யூனிட், price equal to NAV வேல்யூ, அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ஒரு யூனிட்டோடைய NAV வேல்யூ என்னென்னா 221.07. நான் உங்ககிட்ட 5th March 2024 உடைய NAV வேல்யூ தான் சொல்லிட்டு இருக்கேன். இது அடிக்கடி சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமாக டோட்டல் ஆசெட் வேல்யூ என்னென்னா, அதாவது என்னென்னா ஃபண்டோடைய சைஸ் என்னென்னா 15,957 crore. ஸோ அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா நீங்கள் வெறும் 500 ரூபீஸ்லேருந்து SIPயை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, அதாவது என்னென்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா மினிமம் 5000 ரூபீஸ்லேருந்து நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னென்னா 0.83%. ஸோ அதனால் உங்களுடைய இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இவங்க வருஷம் 0.83% சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் வருஷம் இவங்க 0.83% சார்ஜ் பண்ணுவாங்க. தென் எக்ஸிட் லோடு பற்றி சொல்ல போனோம்னா, சப்போஸ் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வித்தின் 1 இயர்க்குள்ளேயே செல் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது என்னென்னா இந்த மியூச்சுவல்
மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற அமௌண்ட்டை ரிடீம் பண்ணிட்டீங்கன்னா 1% எக்ஸிட் லோடை இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு என்னது, எக்ஸிட் லோட்னு என்னது, அது உங்களுக்கு தெரியலனா இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா SBI ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் growth ஃபண்டு. இந்த ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்டார் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் தீம் பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா இந்த ஹெல்த் கேர் கம்பெனிஸ், ஃபார்மா கம்பெனிஸில் தான் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த செக்டாரில் ரொம்பவே அதிகமாக நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ஒரு அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அன்ஹெல்தியான ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அன்ஹெல்தியான விஷயத்தை தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்ன ஆகும்னா எது மாதிரியான கம்பெனிஸ்க்குலாம் பெனிஃபிட் கிடைக்கும்னா இந்த ஃபார்மா கம்பெனிஸு, ஹெல்த் கேர் கம்பெனிஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இது மாதிரியான கம்பெனிஸ்க்கு தான் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் இந்த செக்டாருக்கு ரொம்பவே அதிகமான growth பொட்டன்ஷியல் இருக்குது. இது மூலியமாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய பணத்தை இந்த ஹெல்த் கேரு, ஃபார்மா கம்பெனிஸோடைய ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கலாம்னா இல்லைனா பாஸ்ட் டேட்டாஸில் வச்சு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வருதுன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 21.2%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 24.7%. இது எல்லாமே நான் உங்ககிட்ட ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் தான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா பாஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸில் வருஷம் ஆனுவலாக இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வருது. ஸோ அதனால் இந்த டேட்டாஸில் வச்சு ஃபியூச்சரில் கூட உங்களுக்கு மேபி வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு யூனிட்டோடைய NAV வேல்யூ என்னன்னா 378.50. இதோடைய டோட்டல் ஆசெட் வேல்யூ என்னன்னா, அதாவது என்னன்னா ஃபண்டோடைய சைஸ் என்னன்னா 2431 crore. இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக நீங்கள் வெறும் 500 rupeesலேருந்து SIP ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா மினிமம் 5000 rupeesலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னா 0.96%. அதுக்கப்புறமாக எக்ஸிட் லோடு பற்றி சொல்ல போனோம்னா சப்போஸ் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வித்தின் 15 daysக்குள்ளேயே ரெடீம் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது என்னென்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ணிட்டீங்கன்னா 0.5% நீங்கள் எக்ஸிட் லோடு வந்து பே பண்ணுற மாதிரி வரும். அதாவது என்னென்னா 0.5% எக்ஸிட் லோடை சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம லிஸ்ட்டில் மூணாவது மியூச்சுவல் ஃபண்டு என்னென்னா SBI கான்ட்ரா growth ஃபண்டு. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா நிறையா செக்டர்ஸோடைய வெவ்வேறு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஷியலு, எனர்ஜி, டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஆட்டோமொபைலு, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங், ஹெல்த் கேரு, சர்வீஸு, இது மாதிரி நிறையா செக்டார்ஸோடைய வெவ்வேறு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேயுமே குறிப்பாக growth oriented கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த growth oriented கம்பெனிஸில் நம்பிக்கை இருக்குன்னா தாராளமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா 87.9% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 7.5% டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3.5% கேஷில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா மெஜாரிட்டியாக நிறைய செக்டாரோடைய கம்பெனியோடைய ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்பவே அதிகமான ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம்னா இல்லைனா பாஸ்ட் டேட்டாஸில் வச்சு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வருதுன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 30.9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸில் 27.3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது எல்லாமே நான் உங்ககிட்ட ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பல வருஷமாக, அதாவது என்னென்னா லாஸ்ட் 3 இயர்ஸில், லாஸ்ட் 5 இயர்ஸில் வருஷம் ஆவரேஜாக இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வருது. இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு யூனிட்டோடைய NAV வேல்யூ என்னன்னா 367.19. நான் உங்ககிட்ட 5th March 2024 NAV வேல்யூ தான் சொல்லிட்டு இருக்கேன். தென் டோட்டல் ஆசெட் வேல்யூ பற்றி சொல்ல போனோம்னா, அதாவது என்னென்னா இந்த ஃபண்டோடைய சைஸ் என்னன்னா 23,572 crore. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா நீங்கள் வெறும் 500 rupeesலேருந்து SIP ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா 5000 rupeesலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி சொல்ல போனோம்னா 0.67%. தென் எக்ஸிட் லோடு பற்றி சொல்ல போனோம்னா சப்போஸ் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வித்தின் 1 இயர்க்குள்ளேயே செல் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது என்னென்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை ரிடீம் பண்ணிட்டீங்கன்னா 1% எக்ஸிட் லோடை இவங்க உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. 4th மியூச்சுவல் ஃபண்டு என்னென்னா SBI ஸ்மால் கேப் growth ஃபண்டு. இப்போதைக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னா SBI நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்தியாவுடைய டாப் 250 ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக நீங்கள் இந்தியாவுடைய டாப் 50
ஸ்மால் கேப் கம்பெனிஸ், அதாவது என்னென்னா இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஸ்மால் கேப் கம்பெனிஸில் நம்பிக்கை இருக்குன்னா தாராளமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்மால் கேப் கம்பெனிஸில் ரொம்பவே அதிகமான க்ரோத் பொட்டென்ஷியல் தெரியுது. இது மாதிரியான கம்பெனிஸ்லாம் நல்லா க்ரோ ஆகும், அது மாதிரி நான் வந்து நம்புகிறேன். ஃப்யூச்சரில் இதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம், அது மாதிரி நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்மால் கேப் கம்பெனிஸில் நம்பிக்கை இருக்குன்னா தாராளமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு இது மாதிரியான கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப் கம்பெனிஸில் ரொம்பவே அதிகமான ரிஸ்க் இருக்குது. ஆனால் சப்போஸ் உங்களுக்கு ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம்னா, இல்லைனா பாஸ்ட் டேட்டாஸில் வச்சு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா லாஸ்ட் 1 இயரில் 66.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமாக ஆல் டைமில் 64.3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது எல்லாமே நான் உங்ககிட்ட ஆப்சல்யூட் ரிட்டர்ன் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு புது மியூச்சுவல் ஃபண்டுனால டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் கூட இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு எந்த விதமான ரேட்டிங்லாம் கிடையாது, ஏன்னா இது ஒரு புது மியூச்சுவல் ஃபண்டு. மேபி வந்து ஃப்யூச்சரில் ரேட்டிங்லாம் வரலாம். தென் ஒரு யூனிட்டோடைய NAV வேல்யூ என்னன்னா 16.34. நான் உங்ககிட்ட 5th March 2024 NAV வேல்யூ தான் சொல்லிட்டு இருக்கேன். தென் டோட்டல் ஆசெட் வேல்யூ என்னன்னா, அந்த ஃபண்டோடைய சைஸ் என்னன்னா 550 crore. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா நீங்கள் 500 rupeesலேருந்து SIP ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா 5000 rupeesலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி சொல்ல போனோம்னா 0.41%. தென் எக்ஸிட் லோடு பற்றி சொல்ல போனோம்னா சப்போஸ் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வித்தின் 30 daysக்குள்ளேயே செல் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது என்னென்னா 30 daysக்குள்ளேயே ரிடீம் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட 0.25% எக்ஸிட் லோடை சார்ஜ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக 5th மியூச்சுவல் ஃபண்டு என்னென்னா SBI கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரோத் ஃபண்டு. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா இவங்க பர்டிகுலராக ஒரு செக்டாரு இல்லைன்னா ஒரு தீமில் இருக்கிற ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஷேர்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு இல்லைனா டெய்லி நம்ம கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட்ஸு அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா தாராளமாக நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இவங்க எது மாதிரியான கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு FMCG, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்னு சொல்லுவோம். தென் ஹவுஸ் ஹோல்டு அப்ளைன்ஸு, பர்சனல் கேரு, ஹோட்டலு, ஆட்டோமொபைலு, அதில் இந்த 2-wheeler, 4-wheeler பேசஞ்சர் வெஹிக்கிளு, தென் ஃபுட்வேரு, பேக்கடு ஃபுட்டு, டைரி ப்ராடக்ட்ஸு, ஃபுட்வேரு, பேவரேஜஸ்ஸு இது மாதிரியான கம்பெனிஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் நம்பிக்கை இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா தாராளமாக நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா அழிவே கிடையாது, ஏன்னா நம்ம வந்து தினமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கலாம்னா, இல்லைனா பாஸ்ட் டேட்டாஸில் வச்சு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வருதுன்னா லாஸ்ட் 3 yearsல 24.7%, லாஸ்ட் 5 yearsல 20.1% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வருது. இது எல்லாமே நான் உங்ககிட்ட ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் லாஸ்ட்டு 3 years, லாஸ்ட் 5 yearsல வருஷம் ஆனுவலாக இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வருது. ஸோ அதனால் இந்த டேட்டா பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் கூட உங்களுக்கு மேபி வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் 5-star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு யூனிட்டோடைய NAV வேல்யூ என்னன்னா 302.40. தென் நெட் ஆசெட் வேல்யூ என்னன்னா, அதாவது என்னன்னா இந்த ஃபண்டோடைய சைஸ் என்னன்னா 2000 crore. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா நீங்கள் 500 rupeesலேருந்து SIP ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா மினிமம் 5000 rupeesலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி சொல்ல போனோம்னா 1%. தென் எக்ஸிட் லோடு பற்றி சொல்ல போனோம்னா சப்போஸ் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வித்தின் 30 daysக்குள்ளேயே செல் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது என்னென்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை ரெடீம் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட 0.1% எக்ஸிட் லோட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கிற டாப் 5 SBI மியூச்சுவல் ஃபண்டு. சப்போஸ் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஓன் ரீசர்ச் பண்ணுங்கள். ரீசர்ச் பண்ணாமல் நீங்கள் இறங்காதீங்க, ரீசர்ச் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நான் உங்ககிட்ட மியூச்சுவல் ஃபண்டோடைய ஐடியா தான் கொடுத்தேன், எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷனோ இல்லைனா அட்வைஸ்லாம் கொடுக்கல. ஸோ அதனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரீசர்ச் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அது உங்களுக்கு தெரியலனா எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதில் நான் ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து
தாராளமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.